Hi students, welcome to the TNTET English channel. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியல் இந்த வீடியோவுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. நான் உட்காந்து ஒவ்வொரு பிடிஎஃபாக பார்த்து அதை மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி அந்த மெட்டீரியலை கொஷின் அண்ட் ஆன்சராக உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். இங்கே உங்களுக்கு ரெண்டு விதமான லாபம் இருக்குது. ஒன்று, நீங்கள் இங்கிலீஷ் புக்கை தேடி அலைய வேண்டியதில்லை, தனியாக மெட்டீரியலை நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. ரெண்டாவது, நீங்கள் ஓனாக எழுதி அதை படிக்கும்போது ஈஸியாக மெமரியும் ஆகும். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போட முடியும். டிஎன்டிஎட் இங்கிலீஷில் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 3ல் யூனிட் டேர்ம் 1ல் லெசன் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ லெசன் 2 பார்த்திங்கன்னா ஸ்மால் கிரியேச்சர்ஸ், சிறிய உயிரினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிலாவை வச்சு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஐ லைக் இன்செக்ட்ஸ், நிலாவுக்கு இன்செக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். இன்செக்ட்ஸ்னால் பூச்சிகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கூட நான் ஒரு கொஸ்டினாக எடுத்திருக்கேன். வாட் டு நிலா லைக்? நிலா லைக் இன்செக்ட்ஸ். ஸோ அப்படின்றது தான். ஸோ அடுத்து வழக்கமான லுக் அண்ட் சே மெத்தடில் நமக்கு திங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்னைல், ஸ்னைல்னா நத்தை. அடுத்து பம்பிள் பீ, ஸோ தேனியை பம்பிள் பீன்றாங்க. லேடி பேர்டு பொன்வண்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை. அடுத்து மஸ்கிட்டோ, கிராஸ் சூப்பர். ஸோ இதெல்லாம் ஸ்பெல்லிங் படித்து வச்சுக்கோங்க, மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் வரும். அடுத்து ஹவுஸ் ஃப்ளை, ட்ராகன் ஃப்ளை, ஸ்பைடர், கோல்டன் பிட்டில். இதுதான் பொன் வண்டு, அது வண்டு மட்டும்தான். ஃபயர் ஃப்ளை, கேட்டர்பில்லர், ஸோ பீட்டில், ரெயின் பக். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இதை பார்த்துங்க. அடுத்த லெட்டர் சிங்கில் நமக்கு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இன்சி வின்சி ஸ்பைடர். ஸ்பைடர் பேர் இன்சி வின்சி. ஸோ கிளைம்ட் அப் த வாட்டர் ஸ்பவுட், ஒரு தண்ணி அந்த குழாய் மேலே ஏறிட்டுருக்கு. நீங்கள் இந்த படத்தை பார்த்தா தெரியும், இந்த ஏறிட்டுருக்கு இந்த படத்து மேலே, அதாவது இந்த குழாய் மேலே ஏறிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஏறுது. ஸோ டவுன் கேம் த ரெயின். ஸோ அந்த குழாய் வழியாக தண்ணி வந்துட்டுருக்கு, மழை வந்துட்டுருக்கு. அண்ட் வாஸ் த புவர் இன்சி அவுட், அது அந்த சிலந்தி அடித்து வெளியே கொண்டு விட்டுறது. அவுட் கேம் தட் சன்சைன். ஸோ அங்கே வெளியே வந்தால் வெளிச்சம், சன்சைன் தெரியுது. அண்ட் ட்ரைட் அப் ஆல் த ரெயின், இவங்க மேலே பட்டிருந்த அந்த தண்ணியெல்லாம் காஞ்சி போயிடுது. அண்ட் இன்சி வென்சி ஸ்பைடர் கிளைம்ட் அப் த ஸ்பவுட் அகைன். ஸோ காஞ்சோன்னா திரும்பவும் அந்த தண்ணி வரக்கூடிய குழாய்க்குள்ளே ஏற ஆரம்பிக்குது. இதுதான் இந்த போயம். ஸோ இதுலேருந்து நான் கொஷின் எடுத்திருக்கேன். ஹூ கிளைம்ட் அப் த வாட்டர் ஸ்பவுட்? யார் அந்த தண்ணி இது மேலே ஏறினது, குழாய் மேலே ஏறினதுன்னா இன்சி வின்சி ஸ்பைடர். வாட் டிட் இன்சி வின்சி ஸ்பைடர் கிளைம்ப்? எது மேலே ஏறிச்சு அப்படின்னா த வாட்டர் ஸ்பவுட். வாட் கேம் டவுன் ஃப்ரம் த ஸ்கை? ஸோ வானத்துலேருந்து என்ன வந்துச்சு? ரெயின். வாட் ஹேப்பன் டு த ஸ்பைடர் வென் த ரெயின் கேம்? ஸோ தண்ணி வரும்போது என்ன ஆச்சுன்னா இட் வாஷ்ட் அவுட். இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃப்ரம் த ஸ்கைன்றதை விட ஃப்ரம் த வாட்டர் ஸ்பவுட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட நீங்கள் ரெயின் தான் சொல்லணும். அதாவது வாட் கேம் டவுன் ஃப்ரம் த வாட்டர் ஸ்பவுட், ரெயின், அப்படி கூட எடுத்துக்கலாம். இதையும் ஒரு கொஷினாக எழுதிக்கிங்க. வாட் வாஸ் த ஸ்பைடர் அவுட் ஆஃப் த ஸ்பவுட்? ஸோ எது ஸ்பைடரை அடிச்சு எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னா ரெயின். வாட் அப்பியர்ட் ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப்டு? தண்ணி மழை நின்னோடனே என்ன தெரிஞ்சிச்சு? சன்சைன், சூரிய ஒளி தெரிஞ்சிச்சு. வாட் டிட் சன்சைன் டூ டு த ரெயின்? சன்சைன் நம்ம மழை தண்ணி என்னாச்சு? ட்ரைட் அப், காஞ்சிருச்சு. வாட் டிட் த ஸ்பைடர் டூ ஆஃப்டர் த சன்சைன்? சன்சைன் வந்ததுக்கப்புறம் ஸ்பைடர் என்ன பண்ணுச்சு? கிளைம்ட் அப் த ஸ்பவுட், திரும்பவும் என்ன பண்ணுச்சு? அந்த குழாய் மேலே ஏறிச்சு. அடுத்து வாட் இஸ் த ஃபைனல் ஆக்ஷன் இன் த போயம்? ஃபைனலாக என்ன நடந்துச்சு? த ஸ்பைடர் கிளைம்ஸ் த ஸ்பவுட் அகைன், திரும்பவும் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சீக்வன்ஸ் என்னன்னா, மேலே ஏறுது, ரெயின் வருது, வாஷ் அவுட் ஆகுது, சன்ஷைன் வருது, காஞ்சோன்னு திரும்பவும் என்ன பண்ணுறாங்க? ஸ்பவுட் மேலே ஏறுறாங்க. அடுத்து லேர்னில் த இன்செக்ட்ஸ் அட் த பாண்ட். ஸோ ஒரு ஏரியில் இருக்கக்கூடிய ஒரு இன்செக்டை பார்த்தினா ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க. தேர் வாஸ் எ பியூட்டிஃபுல் பாண்ட் இன் த பார்க். ஒரு பார்க்கில் ஒரு பாண்ட் இருக்குது, ஒரு ஏரி இருக்குது, ஒரு குளம். பாண்டுனா குளம், ஏரியில் குளம். மெனி ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் க்ரூ அரவுண்ட் இட். அதை சுற்றி நிறையா தாவரங்களும் பூக்களும் பூத்துருக்கு. மெனி இன்செக்ட்ஸ் லிவ்டு நியர் த பாண்ட். நிறையா
பூச்சிகள் வந்து அந்த பாண்ட் அந்த குளத்து பக்கத்தில் வாழ்றாங்க. தே மெட் எவ்ரிடே, ஒருத்தருக்கு ஒருத்தர் டெய்லி பார்த்துக்கிறாங்க. ஹலோ பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை பார்க்குது. ஐ சி யூ ஹியர் எவ்ரிடே, அந்த பூ சொல்லுது நான் உன்னை டெய்லி பார்க்குறேனே. ஐ மீன் லோட்டஸாக கூட இருக்கலாம். சாரி, டிராகன் ஃப்ளையும் பட்டர்ஃப்ளையும் பார்த்துக்கிறாங்க. ஹலோ பட்டர்ஃப்ளை, ஐ சி யூ ஹியர் எவ்ரிடே, நான் உன்னை டெய்லி பார்க்குறேனே. வாட் டு யூ டூ ஹியர் எவ்ரி மார்னிங், டெய்லி ஏன் இங்கே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளையை பார்த்து டிராகன் ஃப்ளை கேட்குது. பட்டர்ஃப்ளை சொல்லுது, ஹலோ டிராகன் ஃப்ளை, ஐ கலெக்ட் நெக்டர், நெக்டர்னா தேன், ஃப்ரம் ஃப்ளார்ஸ் எவ்ரி மார்னிங். ஸோ நான் டெய்லி வந்து பூக்கள் இருக்கக்கூடிய தேனை நான் என்ன பண்ணுறேன், கலெக்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுது. டிராகன் ஃப்ளை ஃப்ளூ அரவுண்ட் த பாண்ட், பாண்டை சுற்றி பறந்து வருது அந்த டிராகன் ஃப்ளை. டிராகன் ஃப்ளைனா தட்டாம்பூச்சி, தும்பின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹிசா அண்ட் ஆண்ட், ஒரு எறும்பு பார்க்குது. வாட் டு யூ கேரி எவ்ரிடே, என்ன டெய்லி எடுத்துகிட்டு போகிற, கேரி எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்குறாங்க. ஐ கேரி ஃபுட், நான் சாப்பாடு எடுத்து போகிறேன். டு மை ஆண்ட் ஹில், என்னோட புத்துக்கு, எறும்பு புற்றுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன். வி ஒர்க் டுகெதர் டு ஈட் ஃபுட், நாங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வேலை பார்த்து சாப்பிடுவோம் அப்படின்றாங்க. வி ஈட் டுகெதர் இன் த ஆண்ட் ஹில், எங்களோட அந்த எறும்பு புத்தில் தான் நாங்கள் எல்லாத்தையும் உட்காந்து என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். வாட் டு யூ டூ எவ்ரிடே, நீ என்ன பண்ணுற டெய்லி அப்படின்னு கேட்குது. ஓ, யூ டூ ஒர்க் ஹார்ட் லிட்டில் ஆண்ட், நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற. அண்ட் ஐ ஜஸ்ட் ஃப்ளை அரவுண்டு, நான் சும்மா சுற்றி வந்தேன். அண்ட் மீட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் ஃப்ளை சொல்லுது. ஸோ தென் த டிராகன் ஃப்ளை ஹியர்ட் எ பஸ்ஸிங் சவுண்டு, அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஹிசா எ பக், அங்கே ஒரு பூச்சி பறந்து வருது, ஒரு வண்டு பறந்து வருது. த ரெட் அண்ட் பிளாக் டாட்ஸ், சிகப்பு மற்றும் கருப்பு புள்ளிகள் வச்ச ஒரு வண்டு பறந்து வருது. லேடி பேர்டு, அதுக்கு பேர் லேடி பேர்ட். யூ ஷுட் லைக் எ பி, நீ வந்து தேனி மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லுது. வேர் டு யூ கோ ஸோ ஃபாஸ்ட், இவ்வளோ வேகமாக எங்கே பறந்து போகிற அப்படின்னு கேட்குது. அதாவது அந்த லேடி பேர்டோட சவுண்டு தேனி மாதிரி இருக்கு, அந்த ஒரு சவுண்டு வரும்ல அந்த சவுண்டு. ஓ, ஐ லுக் ஃபார் த டைனி இன்செக்ட்ஸ், நான் சாப்பாட்டுக்காக சின்ன சின்ன பூச்சிகளை பார்த்து தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லுது. தட் ஈட் த பிளான்ட்ஸ், ஸோ அவங்க அந்த இன்செக்ட்ஸ் என்ன பண்ணுன்னா தாவரங்களை சாப்பிடும். அந்த தாவரங்களில் இருக்கிற பூச்சிகளை தேடி நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. தே ஆர் மை ஃபுட், அவங்க தான் என்னோட சாப்பாடுன்னு சொல்லிட்டு இந்த லேடி பேர்ட் சொல்லுது. அடுத்து குட் மார்னிங் பம்பிள் பி, அடுத்து பார்க்குறது பம்பிள் பியை பார்க்குறாங்க. ஒய் டு யூ பஸ் அரவுண்ட் பிஸிலி, ஏன் இவ்வளோ பிஸியாக அங்கே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐ கலெக்ட் நெக்டர், நான் வந்து நெக்டர் தேனை எடுத்துகிட்டு போகிறேன். ஆன் சன்னி டேஸ், ஸோ சம்மர் சீசனில் நான் தேனியை எடுத்துகிட்டு போகிறேன். ஐ கோ எ லாங் வே அண்ட் விசிட் மெனி ஃப்ளார்ஸ், நான் நிறைய பூக்களை தேடி போவேன் அப்படின்னு சொல்லுது. பீட்டில், அப்புறம் ஒரு வண்டு. ரஷ்டு பை, வேகமாக வருது. பீட்டில், யூ ஸ்கேர்ட் மீ, நீ என்னை பயமுறுத்திட்ட. வாட் டு யூ டூ இன் த பாண்ட், நீ இங்கே என்ன பண்ணுற இந்த குளத்தில் அப்படின்னு கேட்குது. யூ லுக் ஃபியூஸ், ரொம்ப கோவமாக இருக்கே அப்படின்னு கேட்குது. ஐ வாக் அரவுண்ட் த பாண்ட், நான் அந்த பாண்டை சுற்றி நடந்து வந்தேன். ஐ ஃபைண்ட் மை ஃபுட் ஆன் த கிரவுண்டு, நான் என்னோட சாப்பாடை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்து த டிராகன் ஃப்ளை சாய கேமலியன், கேமலியன் அப்படின்னா என்ன அப்படின்னா பச்சோந்தி. He flew away as fast as he could. Why did he do that? அது அந்த பச்சோந்தியை பார்த்தீங்கன்னா வேகமாக பறந்து போயிடுச்சு. ஏன் அப்படி பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. ஏன்னா கேமலியன் ஈட் இன்செக்ட்ஸ், கேமலியன் வந்து என்ன பண்ணிடும், சாப்பிட்ரும், டிராகன் ஃப்ளையை சாப்பிட்டுன்றதுனால வேகமாக பறந்து போயிடுச்சு. இதுதான் பாடம். இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்க. வேர் வாஸ் த பாண்ட், அந்த குளம் எங்கே இருக்கு? இன் த பார்க். வாட் வாஸ் இன் த பார்க், பார்க்கில் என்ன இருக்கு? எ பியூட்டிஃபுல் பாண்ட். ரெண்டையுமே கொஸ்டினாக மாற்றிருக்கேன், ஒரே விஷயம் தான், பட் ஆன்சர் வேற வேற. வாட் க்ரூ அரவுண்ட் த பாண்ட், அந்த பாண்டை சுற்றி என்ன வளர்ந்துருக்கு? ஃப்ளார்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். வேர் டிட் மெனி இன்செக்ட்ஸ் லிவ், நிறைய பூச்சிகள் எங்கே வாழுது? நியர் த பாண்ட். ஹவு ஆஃபன் டிட் த இன்செக்ட்ஸ் மீட், எவ்வளோ சீக்கிரம், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பார்த்துக்கிடுவாங்க? எவ்ரிடே, டெய்லியும் பார்ப்பாங்க. ஹூ இஸ் கிரீட்டட் த பேசேஜ், ஸோ யாரெல்லாம் இந்த பேசேஜில் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க? பட்டர்ஃப்ளை அண்ட் டிராகன் ஃப்ளை ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிக்கிறாங்க. வாட் டஸ் பட்டர்ஃப்ளை டூ எவ்ரி மார்னிங், பட்டர்ஃப்ளை என்ன பண்ணும்? நெக்டர் கலெக்ட் பண்ணும். பட்டர்ஃப்ளை இல்லாமல் இன்னொன்று நெக்டரை கலெக்ட் பண்ணுறது பம்பிள் பி, அதுவும் நெக்டர் என்ன பண்ணும்? கலெக்ட் பண்ணும். ஸோ ஃப்ரம் வேர் டஸ் பட்டர்ஃப்ளை கலெக்ட் நெக்டர், பட்டர்ஃப்ளை எங்கேருந்து இந்த
நெக்டரை கலெக்ட் பண்ணுது, தேனை கலெக்ட் பண்ணுதுன்னா ஃப்ளாஸ், பூக்கள்ல இருந்து. வேர் டஸ் டிராகன் ஃப்ளை டூ த பேசேஜ்? அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கறது பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளை யாரு பார்க்குறா? டிராகன் ஃப்ளை பார்க்குது. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர் டு பட்டர்ஃப்ளை கலெக்ட் நெக்டர் எவ்ரி மார்னிங்? எங்கேருந்து கலெக்ட் பண்ணுதுன்னா இந்த ஃப்ளார்ஸ் அரவுண்ட் த பாண்ட். வேர் டி டிராகன் ஃப்ளை ஃப்ளை? எங்கே பறந்து போச்சு? அரவுண்ட் த பாண்ட். ஹூ டி டிராகன் ஃப்ளை சி? பட்டர்ஃப்ளைக்கு அப்புறம் யாரை பார்த்துச்சு? ஆண்ட். அப்போ ரெண்டாவது யாரை பார்க்குறாங்க? ஆண்ட். வாட் டு ஆண்ட் கேரி எவ்ரிடே? டெய்லி கேரி பண்ணிட்டு போகிறது, எடுத்துகிட்டு போகிறது என்னது? ஃபுட். எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க? ஆண்ட்களுக்கு. அதுதான் அடுத்த கொஸ்டின். வேர் டு ஆண்ட்ஸ் ஈட் டுகெதர்? எங்கே எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க? ஆண்ட்களில், எறும்பு புத்துல. வாட் டு ஆண்ட்ஸ் டூ டுகெதர்? ஆண்ட்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுங்க? ஒர்க் அண்ட் ஈட் டுகெதர். வாட் டஸ் த டிராகன் ஃப்ளை டூ எவ்ரிடே? டிராகன் ஃப்ளை டெய்லி என்ன பண்ணும்? ஃப்ளைஸ் அரவுண்ட் அண்ட் மீட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பறந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும். வாட் சவுண்ட் இட் த டிராகன் ஃப்ளை ஹியர்? டிராகன் ஃப்ளை என்ன கேட்டுச்சு? பஸ்ஸிங் சவுண்ட் கேட்டுச்சு. அந்த பஸ்ஸிங் சவுண்டை யாரு கொடுத்தா? லேடி பேர்ட். அப்போ மூணாவதா யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னா லேடி பேர்டு. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. What does the bumblebee do on sunny days? Sorry, what does the ladybird eat? Ladybird என்ன சாப்பிடும்? Tiny insects that eat plants. அடுத்து பம்பிள்பீயை பார்க்குறாங்க. ஸோ லேடிபேர்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது 4 பம்பிள்பீ. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? எங்கேருந்து நெக்டரை கலெக்ட் பண்ணுறாங்கன்னா விசிட் மெனி ஃப்ளார்ஸ். ஹூ ரஷ்ட் த டிராகன் ஃப்ளை? யார் டிராகன் ஃப்ளை ரொம்ப ரஷ் பண்ணது? எ பீட்டில், ஒரு வண்டு. அடுத்து யாரை சந்திக்கிறாங்க? பீட்டில் சந்திக்கிறாங்க. வாட் டஸ் த பீட்டில் டூ இன் த பாண்ட்? பீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? வாக்ஸ் அரவுண்ட், நடந்து வந்துட்டு இருந்துச்சு. யாரு டிராகன் ஃப்ளையை பயமுறுத்தினா அப்படின்னு கேட்டாலும் பீட்டில் தான் சொல்லணும். பீட்டில் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால் யூ ஸ்கேர்ட் மீ அப்படின்னு சொல்லுச்சு. வாட் இஸ் த பீட்டில் ஃபைண்ட் த ஃபுட்? எங்கே சாப்பாடை தேடி எடுத்துச்சு? ஆன் த கிரவுண்ட். ஹவு டஸ் த பீட்டில் லுக்? பீட்டில் பார்க்க எப்படி இருந்துச்சு? ஃபியர்ஸ், கோபமாக இருந்துச்சு. ஹூ டிட் த டிராகன் ஃப்ளை சி ஆஃப்டர் த பீட்டில்? பீட்டிலுக்கு அப்புறம் யாரை பார்த்துச்சு? ஒரு கேமலியனை பார்த்துச்சு. வாட் டிட் டிராகன் ஃப்ளை டூ when he saw the camelian? கேமலியனை பார்த்து என்ன பண்ணுச்சு? அது பறந்து போயிருச்சு. ஏன் டிராகன் ஃப்ளை பறந்து போச்சு? பிகாஸ் கேமலியன் ஈட் இன்செக்ட்ஸ், பூச்சிகளை சாப்பிடும். வாட் டஸ் கேமலியன் ஈட்ஸ்? இன்செக்ட்ஸ். இது ரெண்டும் ஒரே கொஸ்டின் தான், பட் ஆன்சர் மட்டும் வேற 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 மாதிரி கேட்டிருக்கோம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்செக்ட்ஸ் லிவ்ட் இன் த ஸ்டோரி நியர் த பாண்ட். இது வந்து ஃபால்ஸ், அப்போ இது தப்பு. பாண்ட் தான் ரைட். டேஸ் ஈட் இன்செக்ட்ஸ்? Chameleon eat insects. So beautiful pond, fierce beetle, buzzes bee, colorful butterfly. இங்க பார்த்தோம்னா where does the pond? The pond is in the park. What does the ant carry? Ant என்ன எடுத்துட்டு போச்சு அப்படின்னா கேரி ஃபுட். வாட் கலர் இஸ் த லேடி பேர்ட்? லேடி பேர்டோட கலர் என்ன அப்படின்னா ரெட் அண்ட் பிளாக். வாட் டஸ் த கேமலியன் ஈட்? த கேமலியன் ஈட்ஸ் இன்செக்ட்ஸ். ஸோ டேஸ் ஈட் இன்செக்ட்ஸ்? கேமலியன் அப்படின்னு சொல்லலாம். ஹூ ஹேட் ரெட் அண்ட் பிளாக் கலர் அப்படின்னா லேடி பேர்டு. ஹூ கேரி ஃபுட்? ஆண்ட். எப்படி வேணா எடுத்துக்கலாம். அடுத்த லுக் அண்ட் சேல நமக்கு என்ன சவுண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ கார், ஜார், பிளாஸ்ட், ஃபாஸ்ட். ஸோ இங்கே எல்லாமே அந்த காரண வேர்டு தான். எழுதிக்கங்க என்ன மாதிரியான வேர்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. பிளாஸ்ட், ஃபாஸ்ட், லாஸ்ட், வாஸ்ட். The car is fast. We have fun in the park. The ants march.
ஸோ இதெல்லாமே அந்த வேர்டு தான். த ஸ்டார் இஸ் ஃபார், த டாக் barks at night at me, the sharks eats the fish. ஸோ சவுண்டோட இந்த ஆ சவுண்டோட ஃபோனட்டிக் சிம்பிள்ஸ் இதுதான். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கார், இது வந்து பிளாஸ்ட். ஃபாஸ்ட், ஜார். மிஸ்ஸிங் லெட்டர் STAR, ஸ்டார். PARK, பார்க். BLAST, blast. ஃபாஸ்ட், AST, ஃபாஸ்ட். இங்கே நமக்கு என்ன வேர்டை யூஸ் பண்ணுறாங்க, இங்கே என்ன ஒரு ஆக்சிலரி வெர்பு, மாடல் ஆக்சிலரிஸ் வெர்பு யூஸ் பண்ணுறாங்கன்னா குட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குட் யூ கிவ் மீ எ புக், இதுவும் பெர்மிஷன் தான். முடியுமா, புக்கை கொடுக்க முடியுமா. குட் யூ கிவ் மீ எ பென் அப்படின்ற மாதிரியான குட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற வேர்டை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ குட் யூ give me the toys, இதுதான் அந்த அரேஞ்சிங் வேர்டு. ஸோ could you give me the toys. ஸோ இது எப்படி கேட்கலான்னா, அவங்களுக்கு இந்த வேர்டை கொடுத்துட்டு A 6 3 2 1 4 5, B 4 1 5 6 3 2, C 5 1 6 3 2 4. ஸோ இந்த மாதிரி கொடுத்து கரெக்டாக கூட டிக் பண்ண சொல்லலாம். கொஷின்ஸ் எப்படி வேணா கேட்கலாம். ஸோ த கேட்டர்பில்லர் இஸ் இன் த ஷூ. ஸோ இங்கே வந்து ப்ரிப்போசிஷனை இன், ஆன், அண்டர், நியர்ன்ற ப்ரிப்போசிஷனை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன் அப்படின்னா உள்ளே இருக்கிறது. The caterpillar is on the shoe, ஷூ மேலே இருக்கிறது. The caterpillar is under the shoe, ஷூக்கு கீழே இருக்கிறது. The caterpillar is near the shoe, ஸோ பக்கத்தில் இருக்கிறது. அதை வச்சுட்டு இந்த சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து பக்கத்தில் இருக்காங்க, அதனால் நியர். இங்கே வந்து உள்ளே இருக்காங்க, அதனால இன். இங்கே வந்து கீழே இருக்காங்க, அதனால அண்டர். இங்கே வந்து மேலே இருக்காங்க, அதனால ஆன். ஸோ இந்த மாதிரி இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்க, இந்த வேர்டு குட் யூ கிவ் மீ எ பேக், இதுதான் இதோட ஆர்டர். நம்ம ஏற்கனவே பார்த்ததான். த ஃபிஷ் இஸ் இன் த பவுல், த லேடி பேர்டு இஸ் ஆன் த லீஃப். ஸோ இங்கே எதெல்லாம் ஆன் வரும்னா இதுதான் ஆன் வரும், இதுதான் இன் வரும். ஏன்னா உள்ளே இருக்கு, இது மேலே இருக்கு. நியர் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது. ஸோ இந்த தான். ஸோ லெட் அஸ் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு த ஆண்ட் அண்ட் த டவ் ஸ்டோரி நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ஒரு வேடனும் எறும்புன்ற கதை, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த ஆண்ட் அண்ட் த டவ், புறாவும் ஒரு எறும்பும். ஒன் டே த ஆண்ட் வாஸ் நியர் த ரிவர், ஒரு எறும்பு வந்து ஒரு ஆறு பக்கத்தில் இருக்கு. த விண்ட் ப்ளூ ஹார்ட், காற்று ரொம்ப வேகமாக அடிக்குது. அண்ட் புஷ்டு ஹிம் இன் டு த ரிவர், காற்றடிச்சு தண்ணிக்குள்ளே எறும்பு விழுந்துருது. ஓ ஹெல்ப் ஹெல்ப் கத்துது, எறும்பு கத்துது. ஸோ ஹெல்ப் ஹெல்ப்னு யாரு கத்துனானா ஆண்ட் கத்துது. த டவ் வாஸ் ஆன் எ ட்ரீ நியர்பை, அது ஒரு புறா வந்து ஒரு மரத்து பக்கத்தில் உட்காந்துருக்கு. மரத்தில் உட்காந்துருக்கு. ஆன் எ ட்ரீ நியர்பை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்கு. ஷி ஷா த ஆண்ட், ஆண்ட்டை பார்க்குது. ஷி வாண்டட் டு ஹெல்ப் த ஆண்ட், அதுக்கு உதவணும்னு நினைக்குது. ஷி த்ரூ எ லீஃப் இன் டு த ரிவர், ஒரு இலையை பிடிங்க அந்த ஆற்றுக்குள்ளே போடுது. த லீஃப் ஃபெல் நியர் த ஆண்ட், அந்த இலையும் அந்த எறும்பு பக்கத்தில் போய் விழுந்துருச்சு. த ஆண்ட் காட் ஆன் த லீஃப், இலை மேலே எறும்பு ஏறிக்குச்சு. அண்ட் கேம் டு த ரிவர் பேங்க், ஆத்தங்கரைக்கு வந்துச்சு. ஓ தேங்க்யூ டவ் அப்படின்றத சொல்லியது ஆண்ட் சொல்லுது. ஆஃப்டர் சம் டேஸ் த ஆண்ட் வாஸ் நியர் த சேம் ட்ரீ, கொஞ்ச நாள் கழிச்சு அதே எறும்பு
அந்த மரத்து பக்கத்தில் இருக்குது. அதாவது புறா எந்த மரத்துலேருந்து இலையை பிடிங்கி போட்டுச்சோ அந்த மரத்து பக்கத்தில் எறும்பு இருக்குது. ஹி சா எ ஹண்டர் எய்மிங் அட் த டவ். ஒரு வேடன் வந்து புறாவை பார்த்துட்டு இருக்கான் குறி வச்சு. த ஆண்ட் வாண்டட் டு சேவ் த டவ். ஆண்ட் என்ன நினைக்குதுன்னா நம்ம புறாவை காப்பாற்றணும்னு நினைக்குது. ஹி குவிக்லி பிட் அண்டர் த ஹண்டர். கீழே போய் காலை வந்து என்ன பண்ணுது, எறும்பு கடிச்சு வச்சிருது. ஓ cried the hunter. கத்திக்கிட்டு he dropped his bow and arrow. ஸோ அந்த அம்பையும் வில்லையும், பவுனா அம்பு, ஆரோனா வில், சாரி பவுனா வில்லு, ஆரோனா அன்பு, ரெண்டையும் கீழே போட்டுறான். தேங்க்யூ ஆண்ட் she said and flew away. புறா வந்து ஆண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பி போயிருச்சு. ஸோ இதுலேருந்து கொஷின் எடுத்திருக்கேன். Where was the ant one day? Ant எங்கே இருந்துச்சு? Near the river. What happened to the ant in the river? The wind pushed him into the river. What did the ant cry for? Help. Who saw the ant in the river? Dove. யாரு பார்த்தா? Dove. Where was the dove sitting? The tree nearby. How did the dove help the ant? She threw a leaf into the water. What did the ant do using the leaf? He got on it and reached the river bank. ஸோ இந்த மீனிங்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹூம் டிட் த ஆண்ட் தேங்க்? யாருக்கு தேங்க்ஸ் சொல்லிச்சு? த டவ்வுக்கு. வாட் டிட் த ஆண்ட் சி ஆஃப்டர் சம் டேஸ்? கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பார்த்து ஆண்ட்டு? எ ஹண்டர் எய்மிங் அட் த டவ். வேர் இஸ் த டவ்? ஆன் த ட்ரீ, அந்த சேம் ட்ரீ அப்படின்னு கூட போடலாம் ஒரு கொஷின். வாட் டிட் த ஆண்ட் டூ டு சேவ் த டவ்? ஹி பிட் த ஹண்டர், கடிச்சிருச்சு. வாட் ஹேப்பன் டு த ஹண்டர்? ஹண்டருக்கு என்னாச்சு? ஹி டிராப் த பவ் அண்ட் ஆரோ, வில்லையும் அம்பையும் கீழே போட்டான். Who thanked whom at the end? The dove thanked the ant. So அடுத்து circle the correct word. இங்க வர வந்து hunter. ஸோ இது வந்து dove. The wind blew hard. காற்று எப்படி அடிச்சு? ரொம்ப ஹார்ட் அடிச்சு. The dove was on a tree. மரத்து மேலே இருந்துச்சு. The leaf fell near the ant. இலை தான் கீழே விழுந்துச்சு. அடுத்து பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. போன டைட்டிலில் இருந்த மாதிரியாவும். ஸோ இங்கே இருக்க படங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். வேர் இஸ் த ஆண்ட்? த ஆண்ட் இஸ் இன் த ஹில். எறும்பு எங்கே இருக்குது? எறும்பு வந்து ஆண்ட் ஹில்ல இருக்குது. இது வந்து ஆண்ட் ஹில்னு கூட போட்டுக்கலாம். வேர் இஸ் இன் த ஸ்னைல்? ஸ்னைல் எங்கே இருக்குது? நியர் த வெல். வேர் இஸ் த பீ? பி எங்க இருக்கு? இந்த இருக்கு. கலெக்ட் ஆன் தி ஃப்ளார், பூக்கள் மேலே இருக்கு. டு கலெக்ட் நெக்டர்னு போட்டுக்கலாம். வேர் இஸ் த பீட்டில்? வண்டு எங்க இருக்கு? இந்த வெஜிடபிள்னு போடலாம். அப்படி இல்லைன்னா பம்கின் போடலாம். இன்னும் ஏன் போறோம்னா உள்ள இருக்கு. Where is the caterpillar? Caterpillar எங்க இருக்கு? Caterpillar வந்து இந்த இருக்கு. Inside the plant போடலாம். அது ஒரு பிளான்ட் தான். Butterfly. Where is the butterfly? Butterfly எங்க இருக்கு? On the plant. Butterfly வந்து on the plant. Where is the dragonfly? On the flower. Where is the mosquito? In the ground. Mosquito வந்து in the ground. Where is the grasshopper? அதுவும் in the ground தான். இல்லை eating leaves ன்னு போடலாம். ground இல்லை eat, eat, eat leaves. Where is the spider? hung from the plant. அதாவது ant எங்க இருக்கு? ant hill இருக்கு. snail எங்க இருக்கு? near the well. bee எங்க இருக்கு? on the flower. beetle எங்க இருக்கு? in the vegetable. caterpillar எங்க இருக்கு? inside the plant. dragonfly எங்க இருக்கு? on the flower. mosquito எங்க இருக்கு? in the ground. grasshopper எங்க இருக்கு? in the ground இல்லைன்னா eating leaves ன்னு பார்க்கலாம்.
ஸ்பைடர் எங்கே இருக்குது? ஹங், HUNG, ஹங் ஃப்ரம் த பிளான்ட். இதுதான் இதோட ஆன்சர்ஸ். ஸோ அடுத்து ஐ கேன் டூவில், ஸோ இது வந்து என்ன, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்பைடர், ரெண்டாவது ஒன் பம்பிள் பி, மூணாவது ஹவுஸ் ஃப்ளை. எழுதுறதுக்கு டைம் ஆயிரும். ட்ராகன் ஃப்ளை இஸ், ட்ராகன் ஃப்ளை என்ன கலரில் இருக்குது? ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ளூ கலர். ட்ராகன் ஃப்ளை வந்து ப்ளூ கலர். ant walks in its legs. The insects live near the pond. The bumblebee collects nectar. ஸோ இதை குறிச்சிக்கோங்க, கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்சராக எழுதுங்க. அதாவது லலிதா இஸ் அ ஸ்டார். கொஸ்டின் பார்த்துலாம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டார்? ஸ்டாரோட நேம் என்ன? லலிதா. வாட் டஸ் ஷி மேக்? அவங்க என்ன கிரியேட் பண்ணாங்க? வெரி நைஸ் ஆர்ட். வாட் டஸ் ஷி ட்ரா லாஸ்ட் டைம்? வாட் டிட் ஷி ட்ரா லாஸ்ட் டைம்? லாஸ்ட் டைம் என்ன வரைஞ்சாங்க? எ ஃபார்ம். வாட் ப்ரைஸ், ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, PRIZE. ப்ரைஸ் டஸ் ஷி வின்? என்ன ப்ரைஸ் வின் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். வாட் இஸ் ஷி டிராயிங் டுடே? இன்றைக்கி என்ன வரைகிறாங்க? எ பார்க். ஹூ இஸ் லலிதாஸ் ஃப்ரெண்ட்? தீனா. வாட் ஹாஸ் தீனா ஆஸ்க்டு லலிதா டு ட்ரா எ ஷார்க் அஸ் கிஃப்ட்? இதுதான் இதுலேருந்து எடுத்த கொஷின்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். பட்டர்ஃப்ளை கலர்ஃபுல், பட்டர்ஃப்ளை கலர்ஃபுல், லேடி பேர்ட், ஈட் டைனி இன்செக்ட்ஸ், பீட்டில் ஃபியர்ஸ். இதுதான் ஆன்சர். ஸோ அடுத்து திரும்பவும் அந்த குட் அப்படின்ற ஒரு ஆக்சிலர் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். குட் யூ கிவ் மீ அ வாட்டர்மெலன். ஸோ இங்கே வந்து இன்னுன்றது என்னது? உள்ளே இருக்கிறது. ஸோ இதுதான். அண்டர் கீழே இருக்கிறது. ஸோ இதுதான். நியர் பக்கத்தில் இருக்கிறது. ஸோ இதுதான். ஸோ இதோட நமக்கு ஸ்டாண்டர்ட் 3ல் டேர்ம் 1ல் லெசன் 2 முடிஞ்சிருச்சு. லெசன் 3ல் உங்களை பார்க்குறேன். ஸோ கொஷின்ஸை விடாமல் எழுதிக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கொஷின் எழுதுங்க. அடுத்த வீடியோவை ப்ளே பண்ணி அடுத்த விஷயங்களை கவனிங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து லெசன் 3ல் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.